அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கோம். காயின் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓய்வு நேரம், இரவு பணி, தமிழுக்கு மம்மது என்று பெயர். எதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுத்தணும் அதை அப்புறம் சொல்லிடணும். ஒரே ஒரு 10 ரூபா பண்டல் எடுத்து வச்சுருக்கேன். ரகுராம்ஜி ராஜன். ஏரோனட்டிக்கல் லெட்ரு கிடையாது. இது வந்து நார்மலான சிம்பிள் லெட்டரு. ஆர் இன்செட்டு இந்த இருக்குல்ல, ஆரா பியான்னு வர நல்லா பார்த்துக்கிடுது. ஏக்கு அடுத்து பி இன்செட்டு. 59 வி வந்து ப்ரீஃபிக்ஸு. 95 38 21ங்கிறது வந்து சீரியல் நம்பர். 95 39 முடியும். 801 ஆரம்பித்து 900 முடியும். 2015 உள்ள ஒரு கட்டு 10 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இதனுடைய ரேட்டு வந்து நான் வாங்கின இடத்துல இந்த போர்ட்டுக்கில் இதுதான் ரேட்டு. ஆனால் நான் இந்த ரேட்டுக்கு வாங்கலை. இது அவங்க போட்டு வச்சுருந்த ரேட்டு. %, யூஎன்சி எந்த இதுவும் கிடையாது. பெங்களூர்லேருந்து அந்த இது அப்படியே தான். கையில் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க இது ஒரு கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல விலைக்கு போகக்கூடியது. 10 வருஷத்துக்கு முந்தியுள்ள யூஎன்சினால் இப்போ கிடைக்காது. எவ்வளவோ செலவழிக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது நான் உதிரியாக விற்றோம்னா ஒரு தாள் வந்து 40 ரூபா, 10 தாள் 400 ரூபாய்க்கு கொடுப்பேன். கெட்டாக விற்கிறனால ஒரு கெட்டு வந்து 3000 ரூபா. ஒரு கெட்டு 3000 ரூபா. இந்த நாணயங்கள் சேகரித்ததுக்கப்புறம் அப்போலோ காயினை சொல்லிட்டேன். தாமரையும் சூரியனும் 1970 நல்ல கண்டிஷனாக உள்ள ஒரு காயின் 250 ரூபா. இந்த காயின் வாங்கினீங்கன்னா இதோட ஒரு லோட்டஸ் காயினும் ஒரு காந்தி காயினும் உங்களுக்கு ஃப்ரீ. அது 3 காயினும் சேர்ந்து ஒரு செட்டு. இதைத்தான் அந்த காலத்தில் ஐம்பொன்னுன்னு சொல்லி மோதிரம் செஞ்சு போட்டிருப்பாங்க. இது 20 பைசாவில். இது வந்து கொஞ்சம் ரேர் காயின். இது வந்து நல்ல குட் கண்டிஷன். எங்கிட்டும் கருப்போ டஸ்ட்டோ எதுவுமே இல்லாத நல்ல ஒரு பளபளன்னு உள்ள ஒரு அருமையான காயின். 1970 வெறும் 250 ரூபா மட்டும். மும்பை மின்ட்டு. வாங்கிக்கோங்க. இந்த நாணயங்கள் சேகரித்ததுனால பழங்கால நாணயங்கள் இது. என்னுடைய பொழுதை வீணடிக்காமல், அதாவது நேர்கொண்ட மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும். காட்டுக்கு எதுக்கேன்னு பயன்படுத்துவதற்காக ஒரு மரம் வெட்டு போகிறவன் கிளைகள் உள்ள மரங்களை வெட்ட மாட்டான். நேர எந்த மரங்கள் இருக்குதோ அதைத்தான் முதல்ல வெட்டுவான். அது மாதிரி மனிதர்கள்லேயும் யார் நேர்மையாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்களோ அவனைத்தான் முதல்ல பலிகடாக்குவாங்க. அதனால் நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம யாரையும் நம்புறதில்லை. நம்ம நம்பி போய் துரோகம் பண்ணிவிட்டு நம்மளை கைவிட்டுட்டு போயிடுதான். அவன் துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வந்து அவனை கைவிடுறதுக்கு மனசு வர மாட்டுக்கு. நல்லவன் தான், அவனுக்கு என்ன சூழ்நிலையோ நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு இறக்க குணம் தான் வருது. கோபங்கள் நிறையா இருந்தாலும் ஏதேனும் ஒரு தவறு செய்ய முற்பட்டாலும் இந்த நாணயங்கள் வம்பா பெறுமோன்னு பயமாக இருக்குது. இந்த சேர்த்து வச்சுருக்கிற அந்த நாணயங்கள் ஃபுல்லாக ஆல்பமாக வச்சுருப்பேன். நிறைய அடிக்கடி வச்சுருப்பேன். தெரியுதா? எங்கிட்ட பார்த்தாலும் இவ்வளோ நாணயத்தை சேகரித்து வச்சுட்டோமே, வருங்கால தலைமுறைக்கு வந்து இந்த நாணயங்களுடைய மதிப்பு மரியாதை தெரியாத. இதை வீணாக்கிடுவாங்களோ? வெறும் 1 பைசா வச்சுட்டு 1 லட்ச ரூபா கேட்பாங்களோ? 1 லட்ச ரூபாய்க்கு போகக்கூடிய நாணயத்தை வச்சுட்டு 10 ரூபாய்க்கு விற்றுருவாங்களோ அப்படின்னு இப்போ இந்த நாணயத்துக்கு வேண்டி உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். தப்பு தண்டா எதுவும் பண்ணாமல், ஒரு குற்றங்குறைகள் செய்யாமல், கோபதாபங்களுக்கு ஆட்பட்டு மதிமயங்கி குற்றவாளி ஆகாமல் நான் ரொம்பவும் பொறுமையை கடைப்பிடிச்சி இந்த அளவுக்கு ஒரு 4 சுவத்துக்குள்ளே அடைச்சி உட்காந்துக்கிட்டு இருக்குது. காரணமே இந்த நாணயங்கள் வம்பா பெறுமோங்கிறதுனால. இல்லைன்னா இன்றைக்கி நான் இருக்க வேண்டிய இடம் வேறு. அது எங்கே இருப்போம்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இது.
நாணயங்கள் வந்து நான் என்னுடைய துணைவியாரை நேசிப்பது போல் நேசிக்கிறேன், எனது குழந்தைகளை நேசிப்பது போல் நேசிக்கிறேன். சரி, என்ன செய்ய? சரி, இந்த நாணயம், இந்த கரன்சி வேணுங்க வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தேன். என்ன புத்தகம்? மணிமேகலை. அந்த காலத்து எழுத்தாளர் ஔவை துரைசாமி பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய எழுத்தாளர். உரையாசிரியர் நாமு வெங்கடசாமி நாட்டார். மணிமேகலை மூலம் முறையும் சீத்தலை கூலவாணிகன் சாத்தனார், அதாவது சீத்தலை சாத்தனார் எழுதின ஒரு புத்தகம். ஃபுல்லாக படித்து முடிக்கல. நான் சொன்ன எப்பவும் படிக்க மாட்டேன், எப்போவாவது எடுத்து 2 பக்கம் 3 பக்கம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 10 பக்கம் 20 பக்கம் படிச்சுட்டேன் எல்லாத்தையும். இந்த நாணயங்கள் பணத்தாள்கள் சேகரிக்க ஆரம்பிச்சிலிருந்து இந்த புத்தகம் படிக்கிற பழக்கமும் நிறையா விட்டு போச்சு. நிறைய படிச்சுட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். அதிலிருந்து கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் மன வருத்தம் தான். புத்தகம் படிக்க முடியாமல் போச்சே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உண்டு எனக்கு. சும்மா ஒரு பக்கம் படித்தேன். இவர் சில விஷயங்களை சில புத்தகத்துலேருந்து யாரும் எடுத்து கையாளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின இந்த புத்தகத்தில் தான் பாரதியாரே ஒரு வரியை எடுத்திருக்காரு. மணிமேகலையவும் மாதேவியவும் நாடகத்துக்கு அழைக்காங்க. மணிமேகலை தவம் போட போயிட்டா, நாடகம் நடிக்கிறா, இவ்வளோ பெரிய வித்தையை தவத்தில் உட்காந்துக்கிறதெல்லாம் நல்லது இல்லைன்னு போய் சொல்லுதாங்க. எனக்கு என் மக மாதவியை வந்து நாடகத்துக்கு அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லை. அவள் ஏன் மக கிடையாது, அவள் கற்புக்கரசி கண்ணகியின் மகா, இந்த பரத்தையின் மகள் கிடையாதுன்னு சொல்லி மாதவி அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறாள். அதை சொல்ல, பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம். பிறந்த பிறகு இந்த உலகத்தில் வந்து நம்ம நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறோம். பிறவார் உருவது பேரின்பம், பெரும்பேரின்பம். பிறக்காமலே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். பற்றினால் வருவது முன்னது, பற்றினால் வருவது முன்னது அப்படின்னா பற்றினால் வருவது பெருந்துன்பம். பின்னது அற்றோர் உருவது அறிக்கை, பின்னால் வரக்கூடியதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. பிறவார் உருவது பெரும் பேரின்பம்னு ஒரு 4 வரி சொல்லியிருக்காங்க. என்ற 4 வகை வாய்மைகளையும் இந்த உண்மைகளையும் எனக்கு அருளி செய்த பஞ்சசீலத்தையும் அறிவுறுத்தி இவற்றை கடைப்பிடிப்பாய் என்று அருள் செய்தார்கள். ஆதலின் நானும் அங்கு வருவதற்குரிய நல்லன். இந்த செய்தி ஆயத்தாருக்கும் அப்படின்னா மக்களுக்கும் என் நற்றாய் நல்ல தாய் சித்ராவதிக்கும் சொல் என்று கூற வயந்த மாலை பெறுவதற்குரிய மாணிக்கத்தை கடலில் வீழ்த்தினோர் அப்படின்னு சொல்லுதான். என்ன சொல்லுதான் பார்த்துக்கோங்க. வயந்த மாலைனே வசந்த மாலை என்று கூற, வசந்த மாலை பெறுவதற்கு அரிய மாணிக்கத்தை கடலில் வீழ்த்தினோர் அப்படின்னு சொல்லுதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு அற்புதமான ஒரு மாணிக்கத்தை கடலில் வீசினா அது சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதைத்தான் பாரதியார் கையில் எடுத்தார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி அப்படின்னார். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடன்முகம் அறிவாளின்னு சொல்லி ஒரு வரி உண்டு பாரதியாருடைய புத்தகத்தில். அந்த நல்லதோர் வீணை செய்துங்கிற வரியத்தான் இதில் நல்ல ஒரு வசந்த மாலை, பெறுதற்கரிய ஒரு மாணிக்க மாலையை கடலில் வீசினா அது என்ன அர்த்தமா? அது அர்த்தமுள்ள செயலாகுமா அப்படின்னு மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் சொல்லி அந்த வரியை மாணிக்க மாலை என்று அவர் சொல்லாமல் வீணையை ஆரம்பிச்சிட்டார். மாலையிலிருந்து வீணைக்கு வந்துட்டார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு. ஒரு இதிலிருந்து இன்னொரு இடத்துக்கு யாரும் எடுத்து எழுதக்கூடாதுங்கிற வாஸ்தவம். இவர் என்ன செய்தார்? எடுத்து மாற்றி போட்டு அவர் ஒரு மகாகவின்னு ஆகிட்டார். உண்மையிலே அவர் மகாகவி தான். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி கூடி குலவி குழந்தைகள் பல பெற்று பிறர் மனமாட துன்பங்கள் பல செய்து தானும் துன்பத்தில் உழன்று நாடி நிறைத்து நரமுடி தரித்து கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதனை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னாரு. எல்லா சாதாரண மனுஷன்னு போலே நானும் செத்துப்போம்னு நினச்சியோ அப்படின்னு சொல்லி கோபத்தில் அப்படி ஒரு வசனம் பாட்டெலாம் பேசுவார். முண்டாசு கவிஞன், மீசை கவிஞன். நான் எட்டயபுரம் போகிற சமயமெல்லாம் அவர் வீட்டிற்கு சென்று ஒரு மணி நேரம் உள்ளே அமர்ந்து எல்லா புகைப்படங்களையும் பார்த்து நானும் ஒரு புகைப்படம் எடுத்து விட்டு வருவேன். எட்டயபுரம் மகாகவி பாரதியாரின் வீட்டுக்கு அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு மனிதர்களில் நானும் ஒருவன். இன்றைக்கி இதை படித்தேன். இதுக்கு கீழே இன்னொன்று பாருங்கள். இந்த நாவல் ஓங்கிய மாபெரும் தீவினுள், இது வந்து யாருக்கு புரியுதோ புரியலையோ, இந்த புத்தகத்தை படிக்கணும்னாலே ஓரளவுக்கு தமிழில் பாண்டித்தியம் பெற வேண்டும். பாண்டித்தியம்னு என்னது? வித்வான், இப்போ கெட்டிக்காரத்தனம் இருந்தால் தான் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து உங்கள் மனசுக்கு புரிய முடியும். எல்லாராலையும் அப்படி படித்து புரிஞ்சுக்க முடியாது.
நாவல் ஓங்கிய மாபெரும் தீவினுள். இது என்ன தெரியுமா? இதுதான் இந்தியா, இதுதான் பாரதம். நாவல் மரங்கள் ஓங்கி வளர்ந்த ஒரு பெரிய தீவு, மிக பெரும் தீவு, அதான் இந்த இந்தியா, பாரதம். இந்த பாரதத்திற்கு இன்னொரு பேர் உண்டு, நாவலன் தீவு அப்படின்னு. இந்த நாவலன் தீவுங்கிறதுக்கு ஒரு பிரகடனம் உண்டு. நாவலன் தீவு பிரகடனம்னே ஒரு பிரகடனம் உண்டு. அந்த பிரகடனத்தை வெளியிட்டவர் சிவகங்கை மருது சகோதரர்கள். அதை செம்பு பட்டயத்தில் அடித்து பிரகடனம் அப்படின்னு சொல்லி அதை அந்த அரண்மனையில் வச்சுருக்காங்க. இன்னும் அது நினைவாக இருக்குது. நீங்கள் எதுவும் வலைத்தளத்துக்கோ அல்லது யூடியூப்புக்கோ போனீங்க அப்படின்னா நாவலன் தீவு அப்படின்னு அடிச்சிங்க, இல்லைன்னா சின்ன மருது பெரிய மருது பிரகடனம் அப்படின்னு அடிங்க, அல்லது சிவகங்கை பிரகடனம்னு அடிங்க. அந்த நான் சொல்கிற இந்த கதை வரும். கதையிடது வரலாறு, அது உண்மை சம்பவங்கள். அந்த நாவலன் தீவுன்னு மருது பாண்டியர்கள் ஏன் இந்தியாவை சொன்னாங்கன்னு சொன்னால், பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட ஒரு காப்பியம், ஐம்பெரும் காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற 50 காப்பியங்கள் உள்ள மணிமேகலை என்ற புத்தகத்தில் நாவல் ஓங்கிய மாபெரும் தீவு அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க. காவற்று எய்வதன் தேவர்கோர் கொடுத்த, காவற்று எய்வதன் தேவர்கோர் கொடுத்த, தேவர்கோ அப்படின்னா அது மன்னர், மாமன்னர் அப்படிங்கிற பேர். இந்த ஒவ்வொரு வரிகளையும் புரிஞ்சு வார்த்தைகள்லாம் பிரிஞ்சு கிடக்கும். நம்ம தான் மணிமேகலையோடு மாதவி வாரான வரவில்லை, மணிமேகலையோடு மாதவி வரவில்லை. தனியா துன்பம் தலைத்தலை மேல்வர, அடுக்குமொழி இரட்டை கிளைவு, தலைத்தலை மேல்வர. சித்ராபதிங்கிறது ஒரு மன்னரின் மனைவி, ஒரு தலைவி, தலைத்தாய், நற்றாயின்னு சொல்லுவாங்க. சித்ராபதி அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லுதாங்க. வசந்த மாலையை வருகன கூகுய் அப்படின்னு இந்த வருது பாருங்கள், வயந்த மாலையை வருகன கூவின்னு. இன்னும் அந்த பக்கம் வர இருக்குது. உங்களை ரொம்ப நான் கொடுமைப்படுத்த விரும்பலை, பாடாப்படுத்த விரும்பலை. சின்ன சின்ன விஷயந்தான் நீங்களும் காப்பீங்க. எல்லாருமே இப்போ கதையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, நான் தான் உங்களை 10 நிமிஷத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாணயங்கள் பேசுகின்றது அப்படின்னு சொல்லி. கண்ணகி மிகச்சிறப்பு வாய்ந்தவள். சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் வியாபாரத்திற்கு வந்து சேர நாட்டு மன்னனால் காப்பியங்கள் படைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவி, மூவேந்தர்களாலும் அறியப்பட்டவள். அந்த பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி தான் இன்னும் சொல்லணும் உங்கள்கிட்ட. மதுரையில் அவர் தான் இன்னும் அங்கே மதுரையை காத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? அப்படியே ஏற்கனவே பழைய பதிலும் சொன்னேன். இன்னும் அடுத்த பதிலில் வேறு சொல்லுவோம், வேறு ஒரு விஷயத்தை சொல்லுவோம். விஷயங்கள் மாறி சொல்லணும். விஷயம் என்பது உங்களுக்கு சமஸ்கிருத மொழி தான், வடமொழி. விடயங்கள் அப்படிங்கிறது தான் தமிழ் மொழி. ஒரு தமிழ் பற்றாளன் அப்படிங்கிறதுல, ஒரு தமிழ் ஆர்வலன் அப்படிங்கிற பேரில் அடுத்த பதிவில் உங்களுக்கு நல்லதொரு பதிவாக தமிழால் பேசுவோம் தமிழர்களிடம். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துட்டேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு 20 பீஸ் சொன்னேன், அதை மறந்துடாதீங்க. ஒரு 10 பீஸ் பண்டல்னு சொன்னேன், அதை மறந்துடாதீங்க.